குருவே சரணம், குருவே வணக்கம். என்னுள் ஜோதிட விதையை விதைத்த அனைத்து குருமார்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இந்த ஜாதகியோட தாயார் தான் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. இந்த ஜாதகியோட தாயார் என்னிடம் ஜாதகத்தை கொடுத்துட்டு, என் மகளுக்கு எப்பொழுது தான் திருமணம் நடக்கும், வருகிற வரனெல்லாம் தட்டிக்கிட்டே போகுது அப்படின்னு கண்கலங்கி கேட்டாங்க. வாங்க அந்த ஜாதகத்தை பார்ப்போம். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க இந்த பெண். இந்த சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியுமான சனி பகவான் 8இல் கேதுவுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறார். 7ஆம் அதிபதி 8இல் போயிருக்கிறாரு. அதுவே ஒரு மன வருத்தத்தை கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் கேதுவோட வேறு சேர்க்கை, தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய கேதுவோட சேர்க்கை. அதுவும் இல்லாமல் சனி பகவான் 7ஆம் அதிபதிக்கும் 6ஆம் அதிபதியாகவும் வர்றாரு. 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒரே கிரகம், சனி பகவான் தான். அதனால் திருமணத்தை தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது பாரம்பரிய முறைப்படி. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கேபி முறைப்படி இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். கேபியில் பார்த்தோம்னா 7ஆம் பாவத்து உபநட்சத்திரம் சனி பகவான், அவர் நின்ற நட்சத்திரம் சனி, அவன் நின்ற உபநட்சத்திரம் சூரியன் 8, 10, 12. 7ஆம் பாவத்தை ஆள்றதே சனி பகவான் தான், அவர் நின்ற நட்சத்திரமும் சனி பகவான் தான். அப்போ சனி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தாமத திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். 28 வயசு ஆகிடுச்சு, தாமத திருமணத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த அம்மாக்கிட்ட, அம்மா இதுமாரி திருமணம் தாமதமாகும் உங்களுக்கு, கரெக்டாக இப்போ சனி திசையில் சுக்கிர புத்தி நடக்கிறப்ப செப்டம்பர் மாதம் 2026 உங்களுக்கு ஒரு உறுதியாயிரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த அம்மா திரும்ப என்னிடம் போன வாரம் தொடர்பு கொண்டாங்க. இதுமாரி பாப்பாவுக்கு நிச்சயம் அடுத்த வாரம் உறுதியாகிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் நிச்சயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அழைப்பு விடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க ஜாதகம் பார்க்க வரும்பொழுதே சொல்லியிருந்தேன், உங்கள் பெண்ணுக்கு வரதட்சணையெல்லாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க, நீங்கள் போடுறத போடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் அந்த அம்மா எனக்கு ஞாபகப்படுத்துனாங்க. நீங்கள் சொன்ன மாரியே அவங்களும் எதுவும் கேட்கல, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு போடுறத போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அதை கேட்க எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவங்க என்னிடம் முன்னாடி ஜாதகம் பார்க்க வந்தது சனி திசையில் கேது புத்தியில், இப்போ நடக்கிறது சுக்கிர புத்தி. இதுபோல் கேபி ஜோதிடத்தில் ஒரு திருமண கால நிர்ணயத்தை துல்லியமாக சொல்லிடலாம். திருமண கால நிர்ணயத்தை நம்ம துல்லியமாக சொல்லிட்டோம்னாக்க பெற்றோர்களும் ஜாதகம் பார்க்க வந்தவங்களும் அவங்க கவலைப்படாமல் பொறுமையாக நிதானமாக நம்ம காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் நிதானமாக இருப்பாங்க. ஒரு பதஷ்டம் அடைய மாட்டாங்க. யாராவது ஏதாவது சொன்னால் கூட, இல்லை ஜோதிடர் ஒரு வருடம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிப்பாங்க. மனதில் ஒரு பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம். அதனால் இந்த ஜாதகியோட அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுபோல் உங்களுடைய ஜாதகமோ அல்லது உங்கள் உறவினர்கள் ஜாதகமோ ஏதாவது அனலைஸ் பண்ணணுன்னாக்க கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.